பிரியமான தேவஜனமே, எங்களோட ஸ்ரீலங்கா ப்ளோக்குக்கு உங்களோட அன்போடு அழைக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் மேசாக் சினோஜனோட இன்றைக்கு நாங்கள் சுரிச்சாய்பூரில் நிற்கிறோம். எங்கள் முதலாவது நாள் நீங்கள் பார்த்து ரசிங்க. கத்துதாமே உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இதான் சேச்சி ஊழியம். பாருங்க அபிரானும் ஆண்டுக்காக ஊழியம் பசங்க பின்னால நினைஞ்சு வார பின்னால மேசக மண்ணியும் கட்டுதான் உங்களை ஆசிரியப்பாங்க. தெய்வங்களை ஆராய்ந்து கொண்டிருந்த வேளையிலும் தீராத நோய் வந்தனாலே நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். இங்கிருந்து போய் 91ஆம் ஆண்டு போனேன். 92ஆம் ஆண்டு எனக்கு சரீரத்தில் கேன்சர் வியாதி. அந்த வியாதினாலே நாள் குறிக்கப்பட்டேன். மரணத்துக்காக நாள் குறிக்கப்பட்ட இந்த நேரம் ஒரு சவரம் வந்து ஆண்டவரை சொன்னார். தடைகள் வந்ததும் போனோம். ஆண்டவர் அற்புத சுகத்தை தந்தார். அதுக்கு பிறகு ஒரு மகன் பிறந்தார். பிள்ளைகளை குடும்பத்தை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். இயேசு சொன்னார், எனக்காக நீ விரும்பி சுவிசேஷத்தை சொல்லும்படியாக வசனம் தந்தார் ஆண்டவர். நீ சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்திகளை விவரிப்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் இந்த நாளில் வந்திருக்கோம். Was mir auf Schnur geht? இந்த வீடியோலயே வச்சிருக்கோம்ப்பா. நீ நான் வீட்டுல சொல்லி வச்சுட்டு வந்தனியா? வீட்டுல சொல்லி வச்சுட்டு வந்தனியா? இன்றைக்கு நாள் முடிஞ்சிட்டு துறந்துகிறோம். இயேசுவே, நீர் எங்களுக்குள் வாரும். பிரியமான தேவ ஜனமே, நாங்கள் இந்த கொட்டக்காட்டில் நிற்கிறோம். இந்த அயல் நாட்டில் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் உலர் உணவு கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் என்ன கொடுக்குறோம் பாருங்க. முதலாவது நாங்கள் நாட்டரிசி கொடுக்குறோம். அடுத்தது கொஞ்சம் மா கொடுக்குறோம். சில்லி பவுடர், இது என்னது என்ன போட்டுருக்குறாங்க, மசாலா, பருப்பு, கிராக்கர், டூன் ஃபிஷ் கேன், கொஞ்சம் வெங்காயம், வேற சீனி.
ஸோ நாங்கள் வந்து எங்களோட பேக்கெட்டை காட்ட வரோம். இப்படித்தான் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கறதுக்கு. நாங்கள் இப்படி ஒரு ஹெல்ப்போட இப்போ ஜனங்கள் டோக்கனோட வந்து அவங்க எங்கள்கிட்ட அந்த டோக்கனை தந்தால் நாங்கள் இதில் இருந்து ஒரு பேக் எடுத்து கொடுப்போம். சொன்ன டோக்கன் வந்து இப்படித்தான் நாங்கள் அந்த கிராம சேவர்கிட்ட போயிட்டு நாங்கள் சொல்லுவோம், இப்படி நாங்கள் இப்படி டொனேஷன் பண்ண போகிறோம், எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, உங்களோட இதில் இருக்கிற ஆட்கள் உங்களுக்கு தெரியும் தானே, ஜனங்கள் தெரியும் தானே, அப்போ எங்களுக்கு ஒரு சொல்ல சொல்லி அப்போ அவங்க வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டோக்கன் தருவாங்க. கத்திர ஆசை போகிறாங்க. அவங்களோட குழு தான் இந்த உட்கார்ந்து இருக்கிற ஆட்கள் எல்லாரும். அப்ப அவங்களுக்கு ஒரு தாகம் வந்துச்சு, இந்த மலையகத்துல, இந்த கிராமத்துக்குள்ள, இந்த எஸ்டேட்டுக்குள்ள இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் சொல்ற ஒரு ஏக்கம் வந்துச்சு. சரியா? ஏன்னா அவங்க கடவுளோட புள்ளையில இருக்கிறபடினால கடவுள் அவங்களுக்குள்ள போட்ட அந்த விஷயத்த செய்யணுங்கிற ஒரு ஆதங்கம், ஒரு அவங்களோட சபை மக்கள் மத்தியில இருந்து இந்த உதவிக்காரம் எங்கள் மத்தியில கடவுளோட கிருபையினால வந்திருக்குது. சரியா? அப்ப அவங்களோட ஆலயத்தை சொல்றது மிரக்கல் சர்ச். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாங்கள் இப்போ மலை தேசத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே ஒரு கிராமத்தில் நாங்கள் ஒரு சத்தியம் சொல்ல வந்திருக்கோம். ட்ராமா போட்டு கடைசியில் ஆண்டவரை குறித்து கொஞ்சம் வசனம் சொன்னாங்க. இப்போ கடைசியாக யார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க, ஜெபம் விரும்பினாக்கள் ஆல்டர் காலுக்கு அனுப்பியிருக்கிறாங்க, கூப்பிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கிளிப்பை காட்டுறேன் என்ன நடக்குதுன்னு. என்னோட கூட வாங்க. நாங்கள் பிரியாசப்பட்டோம், ஒன்றுமாகப்படவில்லை. ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வாழை போடுகிறேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட துக்கத்தோட இருக்கீங்கன்னா வருத்தப்பட்டு பாடம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள். அன்பானவர்களே, நீங்க ஜெபிக்கிறது ஒரு மத மாற்றம் அல்ல. உங்கள் மனது கடவுள் ஒரு மதத்துக்கு சொந்தமானவர் அல்ல, அவர் மனுஷனுக்கு சொந்தமானவர். அவர் எங்களுடைய கடவுள். பாஸ்டர் பிரான்சிஸ், கொஞ்சம் சுருக்கமாக இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்றீங்க, ஒரு சின்ன இது வந்து கொடுங்க. ஆமென். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களை கூட்டி வந்து அநேக ஜனங்கள், இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சமான இடத்துக்கு கொண்டு வந்தார். அது மாத்திரமல்ல, எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இந்த ஜனங்களுக்கு இயேசு என்று சொல்லத்தக்கதாகவும் இந்த ஜனங்களுடைய மனக்கண்களை தேவன் திறந்து விட்டார். அது மாத்திரமல்ல, நாங்கள் பிரயாசப்பட்டு ஜெபத்திலே வேண்டிக் கொண்டோம். அந்த ஜெபத்துக்கு தக்க பதில்களை என் தேவன் தந்தார். இயேசு கிறிஸ்து நல்லவராக எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இந்த பெரிய காரியங்கள் செய்தபடியா கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமென்.
ஹல்லேலூயா. உண்மையிலே மனதுருகிற கர்த்தர் இந்த மாலையிலே உன் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார் சொல்லி ஆனா தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. 33 பிரியமான தேவஜனமே, நீங்க பாக்குறீங்க நாங்க யாழ்ப்பாணம் தேசத்துக்கு வந்துட்டோம். நாங்க இருக்கிற ஏரியா சுண்ணாத்து செய்யற ஊழியம் செய்யற சுவிசேஷ கூட்டம் செய்யற ஏரியா. இந்த சபை லிவிங் லைட் மிஷனரி சர்ச் வந்து நீங்க பார்த்து ரசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. போயிட்டு கரங்களை தட்டி அம்மாவே ஏசப்பா இரண்டு வருடமாக ரத்தோட்டம் பிரியமான தேவஜனமே, நீங்கள் இந்த பார்த்தது எங்களோட மிராக்கிள் சர்ச் இந்த மிஷன் ட்ரிப் இலங்கையில் கத்தோலிக்க கிருபையால் நாங்கள் விசேஷமான கணக்கு இடங்களை பார்த்து நாங்கள் இந்த சேர்ந்துட்டோம். இந்த சபையாராய் நாங்கள் இங்கே வந்து கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. கத்து தான் இந்த பார்த்த ஊரையும் ஆசீர்வதிப்பாங்க.